அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் சாம்பிள் பேப்பரில் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 33. To fill a swimming pool, 2 pipes are used. If a pipe of larger diameter used for 4 hours and the pipe of smaller diameter for 9 hours, only half of the pool can be filled. Find how long it would take for each pipe to fill the pool separately. If the pipe of smaller diameter takes 10 hours more than the pipe of larger diameter to fill the pool. Okay. So என்ன கேக்குறாங்கன்னா find how long it would take for each pipe to fill the pool separately. So larger diameterக்கான டைமிங் வந்து x hours எடுத்துக்கலாமா? Let larger டயமீட்டரில் இருக்கிற பைப் வந்து எக்ஸ் ஹவர்ஸ்னும் ஸ்மாலர் டயமீட்டர் வந்து 10 ஹவர்ஸ் மோர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சென்டென்ஸை படிக்கலாம். கொஸ்டினில் இருக்கிறது இப்போ பைப் ஆஃப் லார்ஜர் டயமீட்டர் யூஸ்ட் ஃபார் 4 ஹவர்ஸ். ஓகே, இப்போ இது டோட்டலாக வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுங்களேன். லார்ஜர் டயமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஹவர்ஸ் எடுக்குதுன்னு வச்சுங்களேன். 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம்? 1/10. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இஃப் த பைப் ஆஃப் லார்ஜர் டயாமீட்டர், அதாவது இது யூஸ்டு ஃபார் 4 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜர் பைப் யூஸ்டு ஃபார் 4 ஹவர்ஸ். இப்போ என்ன ஆகும்? 1 ஹவருக்கு நமக்கு 1/10, அதாவது 1/x. ஓகேவா? அப்போ 4 ஹவர்ஸ்க்கு 4/x லிட்டர்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அடுத்து the pipe of smaller diameter. ஓகே, இப்போ ஸ்மாலர் டயமீட்டர் பாருங்க. ஸ்மாலர் ஒன் 9 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா? 9 ஹவர்ஸ். ஸோ ஸ்மாலர் டயமீட்டருக்கு டோட்டலாக வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 10 ஆகுது. எக்ஸ் ப்ளஸ் 10ல் 9 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது ரெண்டும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னா ஒன்லி ஆஃப் ஆஃப் த பூல் கேன் பி ஃபில்டு. அப்போது என்ன பண்ணுறாங்க? இந்த 4/x ஃபில் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் இங்கே 9/x + 10 ஃபில் பண்ணிட்டாங்க. அப்படி ஃபில் பண்ணாலும் நமக்கு 1/2 தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கிவன். இப்போ சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 10ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ் ப்ளஸ் 10. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. 4 × x + 10 + 9x இஸ் ஈக்குவல் டு ஓகே, இங்கே டினாமினேட்டரில் x × x + 10 ஈக்குவல் டு 1/2. இப்போ 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 4x + 40 + 9x divided by x square plus 10x equal to 1/2. Hmm. 13x plus 40 into 2 equal to x square plus 10x. So x square plus 10x minus 26x minus 80 equal to 0. So x square minus 16x minus 80 equal to 0. ஓகே, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -80 வரணும். சேம் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா -16 வரணும். என்னென்ன நம்பர்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்னென்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 80 வரும் பாருங்கள். 180, 240, 420, 5, 6, 7, 8, 10. இது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கண்டிப்பாக மைனஸ் வேணும். ஓகேவா? இங்கே வந்து 16 மைனஸ் இருக்கிறதுனால அப்போது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4 - 20 கரெக்டாக? 4 - 20 மல்டிப்ளை பண்ணால் -80, ஆட் பண்ணால் -16. அப்போது x + 4 × x - 20 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 20, -4ன்னு வரும். மைனஸ் தேவையில்ல, 20 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ லார்ஜர் டயமீட்டர் வந்து 20 ஹவர்ஸும் ஸ்மாலர் டயமீட்டர் பைப் வந்து 20 + 10 கொடுத்துருக்காங்களா, 30 ஹவர்ஸும்
டோட்டலாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து இதுலேயே ஆர் கொஷின் ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து இதே வீடியோவில் பார்த்துடலாம். In a flight of 600 km, an aircraft was slowed down due to bad weather. Its average speed for the trip was reduced by 200 km per hour from its usual speed, and the time of the flight increased by 30 minutes. Find the scheduled duration of the flight. Okay. இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீடு, அடுத்து டிஸ்டன்ஸ், அடுத்து டைம், இது எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒன்னுன்னு எழுதிக்கலாம். எல்லாத்துக்கும் காமனாக கண்டிஷன் ஒன். இப்போ இந்த இடத்துல ஸ்லோ பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே பாருங்கள், ஸ்கெடியூல் டைம் டியூரேஷன் ஃபார் த ஃப்ளைட்டு. ஃபஸ்ட்டு இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு தெரியல. இப்போ நம்ம இதை ஆவரேஜ்னு எடுத்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எக்ஸு, டிஸ்டன்ஸ் வந்து 600 கிலோமீட்டர், டைம் வந்து T1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கண்டிஷன் டூ ஸ்லோவாக இருக்குது, ஸ்லோ டவுன். ஸோ இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். எவ்வளோ ஸ்லோ பண்ணுறாங்க? இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ட்ரிப் வாஸ் ரெடியூஸ்டு பை 200. ஸோ இப்போ எக்ஸ்லேருந்து 200 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து அதே தான், 600 கிலோமீட்டர் தான். அப்படி போகும்போது என்ன ஆகும்? டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுமா? 30 மினிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது T2 ஈக்குவல் டு T1லேருந்து 30 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 30 மினிட்ஸை 60ஆல் டிவைட் பண்ணால் ஹவர்ஸில் கிடச்சிரும். அப்போது T1 + 1/2. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா? அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா? T2 இஸ் ஈக்குவல் டு T1 + 1/2. இங்கே வேணா T1 டிஸ்டன்ஸ் பை டைம் 600/xன்னு எழுதிக்கலாம். அதே போல் இங்கே T2 இஸ் ஈக்குவல் டு, இந்த T2 இஸ் ஈக்குவல் டு கூட நம்ம கண்டிஷனுக்கு கீழே எழுதிக்கலாம். இங்கே வெறும் இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் பை டைம் 600/x - 200ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு சமம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன எழுதணும்னா, given that time taken இங்கே இருக்குல்ல, flight increased by 30 minutes, அதாவது T2 is equal to T1 plus T1/2. இப்போ நம்ம இந்த T2 minus T1 is equal to 1/2ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ T2 வேல்யூ 600 divided by x minus 200 minus 600 divided by x is equal to 1/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 600x minus 600 into x minus 200 whole divided by x into x minus 200 equal to 1/2. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 600x minus 600x plus 1 2 4 zeros whole divided by x into x minus 200 equal to 1/2. ஸோ இப்போ இந்த 600x கேன்சல் ஆகிடுது. இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா 2400 ஆகும். 0000 ஈக்குவல் டு இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது x² minus 200x. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு எழுதிக்கலாம். x² - 200x plus 240000 ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ணுறேன்னா தோராயமாக 24ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே 2 0 இருக்குது. இங்கே 2 0வை அதே போல் இப்போ 100 300 இருக்குன்னு வச்சுங்களேன். மைனஸ் பண்ணுறோன்னா இங்கே மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், -200ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 4 0 வந்துடும். ஓகேவா? இப்போதைக்கு அந்த ஜீரோஸ் மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 24க்கும் 2க்கும் என்னென்ன வரும்னு பாருங்கள். 124. அடுத்து சாரி இதுவும் மைனஸு. ஓகே, 212 3 3 8 சார் 4 6 சார் இதுதான் வருமா? இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கம்பல்சரி வந்திருக்கணும். இங்கேயும் வந்து மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருணும். மைனஸ் 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 மைனஸ்.
இப்போ எந்த ஆன்சர் வந்து பாருங்க 4 6, அதாவது 400 மைனஸ் 600. இப்போ செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, கரெக்டாக இருக்கா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 600 எக்ஸ் ப்ளஸ் 400x மைனஸ் 240000 ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் அப்படியே எழுதிருக்கலாம்ல, இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 400 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 600 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 600ன்னு கிடச்சிருக்கும். மைனஸ் 400 நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 600. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்கெட்யூல்டு டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட். டைம் தான் கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற T1 தான் கேட்டிருக்காங்க. T1 இஸ் ஈக்குவல் டு 600 டிவைட் பை எக்ஸோட வேல்யூ 600 டிவைட் பண்ணால் 1 hour. ஸோ ஸ்கெட்யூல்டு டியூரேஷன் இஸ் 1 hour. அது வந்து ஒரு 1/2 hour இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1.5 hourல கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுதான் ஆன்சர். இது நம்ம சும்மா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.